ஏதாச்சும் டாக்ஸ் போய் மிஸ் ஆயி அந்த மாரி நடந்திருக்கா சார்? பண்ண போயி நிறைய நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் நான் வந்து ம். ரன்னு பண்ண வேண்டியது, சண்டைக்கோழி பண்ண வேண்டியது, வேட்டை பண்ண வேண்டியது. அவருக்கு ஒரு ஒண்ணு இருக்கு. ம். அவருக்கு அவங்க ஆடியன்ஸும் அவரும் தான். ம். அதில 100% தெளிவா இருப்பாங்க. இது நம்ம பண்ணா, இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பண்ணா, இத நம்மள எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? எப்படி ஏத்துப்பாங்கங்கிறது அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதில தெளிவா இருப்பார். சரி. அவர் தெளிவா இருப்பார். ம். குழப்பமே இருக்காது. அந்த குழப்பமே இல்லாதனால தான் அவரால இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல வந்தாருன்னா, வர்றேன்னு சொன்னாரு. வந்துட்டாரு. இது சத்தியமா ப்ராமிஸா யாரையும் குறை சொல்றதுக்காக, இல்ல இல்லன்னா சார். வேற யாரையோ கம்பேர் இல்ல, இல்ல, பண்றதுக்காக இல்ல இல்ல. சார். ஏன்னா இங்க நெறைய புரியுது சார். நம்ம ஒரு கருத்து சொன்னா அது வெவ்வேறு விதமா ஆமா. போகுது. ஏன்னா ரஜினி சார் அவ்வளோ பிடிக்கும். அதனால புரியுது. திடீர்னு அப்படி இல்ல ஆக்கிருவாங்க. சார். அதுக்கு சொல்ல, ஆ. ரொம்ப பயங்கரமான தெளிவு. படம் பண்ணும்போதும் அப்படிதான். படம் பண்ணும்போதும் அப்படிதான். அதான் திரும்பி சொல்லுவேன். அவரால ஒரு படம் நின்னுச்சு. ம். அவர் லேட்டா வந்தாரு. அவர் எடுத்துட்ட வேலைய பாதியில நிறுத்திட்டாரு. அப்பல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ டைமிங்னா டைமிங். நெறைய கேள்விப்படுவோம் அவர பத்தி. ஷார்ப்பா டயத்துக்கு இருப்பாரு. ஒர்க்குனா ஒர்க்கு. அத எடுத்துக்கிட்ட வேலைய அப்படி எடுத்து செய்வாரு. அதே மாரி வந்து அ ஒரு பயங்கர பொறுமை. அந்த பொறுமை தான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். எல்லாரும் பேச விட்டு கேட்பாரு. ம். வாட்ச் பண்ணுவாரு. அ அப்புறம் ஷார்ப்பு ஒரு டான்ஸ் பண்ணி காட்டிட்டு மாஸு இப்படிதான்னா, பார்க்குறாரா பார்க்கலையா? என்னப்பா இது சும்மா உட்காந்த மாரி தெரியுதுன்னு பார்த்தா, அப்படியே வந்து பண்ணிருவாரும்பாங்க. ம். அதெல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. அது அதனால தான் இன்னைக்கு வந்து என்னன்னா